பருப்புலாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளா இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குக்கர்ல 3 பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பெரிய தக்காளி பழத்த நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 கத்திரிக்காய இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோட சீவிட்டு, அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துடுறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, குக்கரை மூடி போட்டு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி மேஷர் அப்படி இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு தாளிக்கிற கரண்டையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிச்சதை அப்படியே இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த இட்லி சாம்பார் செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு இட்லிக்கு சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.